ஹாய், வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டிஃபன் தான் செஞ்சு காட்ட போகிறேன். பத்திரியும் அதுக்கு தொட்டுக்க ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் காண்டாக்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நைட்டே ஊற வச்ச பட்டாணி அரை கப்பு, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி இதை மாதிரி வேக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வேணால் குக்கர்லேயும் கூட வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்ல குழைவாக வெந்துருச்சு. 1 கப்பு வறுத்த பச்சரிசி மாவு, இதுக்கு 1.5 கப்பு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு நிறைய எடுக்காது பச்சரிசி மாவுக்கு, நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சுக்கணும். இப்போ கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை அப்படியே சேர்த்து கிளறுவோம். கட்டி பிடிச்சிடாம கைவிடாமல் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது மாதிரி வெந்துடும் மாவு. இந்த மாவை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அப்படியே அதை மூடி அப்படியே வச்சுருங்க. லேசாக சூடு இருக்கும்போதே அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணியில் கையை தொட்டுட்டு அப்படியே பிசைஞ்சிங்கன்னா பிசைஞ்சிடலாம். இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா நான் பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். மாவு மட்டும் உணர்ந்துடாமல் மூடியே வச்சு திரும்ப உருட்டி எடுக்கும் போதுமே மூடி வச்சு யூஸ் பண்ணுங்க. இதை மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவில் இதை மாதிரி போட்டு பரட்டி எடுத்துட்டு இதே மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாதிரி லேசாக தேய்ச்சிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை மாதிரி ரவுண்டை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதாவது மூடி ஏதாவது வச்சு. இதில் இருக்கிற இந்த காஞ்ச மாவெல்லாம் நல்லா தட்டி எடுத்துருங்க, இல்லைன்னா கருப்பாக இருக்கும். இப்போ கல்லில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் 2 பக்கம் டக்குன்னு திருப்பி போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஒரு துணி வச்சோ இல்லை இந்த மாதிரி சட்டுவம் வச்சு இது அழுத்தி விட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா பொங்குது. இந்த மாதிரி பொங்கி வரும். வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதில் கருப்பு புள்ளிலாம் உழாமல் நீங்கள் டக்குன்னு எடுத்துடணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை போட்டு தாளிச்சிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதை மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சிம்மிலே வச்சு இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, அதுவும் போட்டு வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். 1 நிமிஷம் இந்த மாதிரி பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க. கரிஞ்சிடாமல் இருக்க கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை இதை மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் சிம்மிலேயே மூடி வச்சு இதை கொஞ்சம் வேகட்டும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4-5 பீஸை நல்லா மசிச்சு விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் கிரேவி. ஒரு 2-3 நிமிஷம் திரும்பவும் மூடி வைங்க. அந்த மசாலாலாம் அதில் நல்லா சேரட்டும். 4 ஸ்பூன் திருவுன தேங்காவும் இவ்வளோ முந்திரி 8-10 முந்திரியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சதை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க.
பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் 1/2 கப்பு ஜார் கழுவி ஊற்றினேன். இங்கே பாருங்கள், நல்லா அழகாக வந்துருச்சு. ரொம்ப தளன்னுலாம் கொதிக்க வேணாம். இப்படி இதை மாதிரி சூடாகி வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பத்திரியும் கிரேவியும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த டிஷ்ஷு பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்து